பாருங்க, நல்லா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு உருட்டி வச்ச உருண்டையை போட்டுருவோம் அதில். அம்மா, இன்னைக்கு என்னம்மா பண்ண போகிறேன்? ரசகுல்லா பண்ண போகிறேன். என்னம்மா தட்டில்? பால், ஜீனி, ஏலக்காய். இது மட்டும் இருந்தால் போதுமா? இந்த 3 இருந்தால் போதும். அம்மா, ஏற்கனவே பண்ணியிருக்கேன், இதான் ஃபஸ்ட் டைம் அம்மா? ஏற்கனவே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். ஓ, இது 2வது வாட்டியாம்மா? ஆமாம். அம்மா, நேற்றுலாம் சரியான மழை. ஆமாம். இன்றைக்கி என்னென்னா வெய்ய ஓவராக இருக்குல்லம்மா? ரவுண்டு கட்டுது வெய்ய இன்னைக்கு. ஆமாம். அம்மா, போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுமா? போய் ரெடி பண்ணிவிடுவோம். சரி, போமாம்மா? போவோம். ஆமாம். இப்போ பாருங்கள், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாலை காய்ச்சிடுவோம். இப்போ குண்டான போட்டுருவோம். நாங்கள் காஞ்சிட்டு பாலை ஊற்றுருவோம். பால் பொங்குற மாரி இருக்குது. ரொம்ப பொங்க வேணாம். இதை ஆஃப் பண்ணிவிட்டு எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு அதில் ஊற்றிடுவோம். பாருங்கள், பால் ரொம்ப பொங்கப்படாது. இப்போ எடுத்து எலுமிச்சை மரத்தை புழிஞ்சு ஊற்றிடுவோம். அதில் உள்ள விரையை எடுத்துருவோம். ஒரு மூடி தான். பாருங்கள், நல்லா பால் நல்லா முறிஞ்சு வந்துடுச்சு. இப்போ என்ன செய்யணுன்னா, நல்லா வடிகட்டிட்டு நல்ல தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றி அதை அலசிக்கணும், மாரி அலசிக்கணும். ஏன்னா கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புளிப்பு இருக்கும்ல, அதனால் புளிக்காத இருக்கிறதுக்கு. தண்ணியே ஊற்றல, இது எப்படி வந்திருக்கும் இந்த தண்ணி? கொஞ்சம் நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். போதும். நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டி வச்சு இப்போ தட்டில் நல்லா கொட்டி நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாரி பிசையணும். இப்போ தண்ணியெல்லாம் நல்லா வடிஞ்சிட்டு இப்போ தட்டில் ஒட்டி நல்லா பிசைஞ்சிடுவோம். பாருங்க, நல்லா மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. எப்படி இருக்குன்னு இதோட உருண்டை பிடிச்சி பாவு காய்ச்சி போட்டுற வேண்டியது தான்.
இப்போ உருண்டை பிடிச்சிருவோம். ரொம்ப பெருசாக வேணாம், சின்ன சின்னதாகவே போட்டுப்போம். அப்போ தான் நல்லா வேவறதுக்கு கரெக்டாக இருக்கும். உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு, பாவு காய்ச்சிரும். இப்போ நான் உருட்டி முடிஞ்சிடுச்சு. இப்போ உருண்டையெல்லாம் பிடிச்சாச்சு. இப்போ அடுப்பை பற்ற வச்சு பாவு காய்ச்சிரும். எண்ணெய் சட்டியை போட்டுரும். லைட்டாக தண்ணி ஊற்றிப்போம். ஜீனி கொட்டிப்போம். ஜீனி நல்லா கரைஞ்சிட்டு இப்போ ஏலக்காவை போட்டுருவோம். பாருங்க, ஏலக்காய் ஜீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ உருண்டையை தூக்கி போட்டுருவோம். அதில் உருட்டி வச்ச உருண்டையை போட்டுருவோம். அதில் இந்த மாதிரி நல்லா வெந்துடுச்சு. எவ்வளோ பெருசு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். அம்மா, ஓ, ரசகுல்லா ரெடி ஆயிட்டாமா? ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்களா எப்படி இருக்குன்னு. செம்மையாக இருக்குங்க. அம்மா, ஓ, நல்லா காத்தோட்டமாக சாப்பிட போகிறோம்மா. ஆமாம், சாப்பிடுமா. அம்மாட்ட நான் சும்மா தான் கேட்டேன். சூப்பராக பண்ணிட்டாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? ம், ஆனால் இனிப்பு கம்மியாக தான் போட்டிருக்கு. நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்கு. ஃபஸ்ட் டைம் பண்ணோம், கொஞ்சம் சுமாராக பண்ணோம்.
இந்த வாட்டி கொஞ்சம் நல்லாவே பண்ணிட்டாங்களா அம்மா. ஆமாம். அம்மா சாப்பிட்டுட்டு தான் நான் சாப்பிட்ணும். நல்லா பஞ்சு மாரி இருக்குமா? ம்